ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலிட்டியில் பகுதி 15 தேர்தல் பற்றி ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். ரிமைனிங்கான கண்டென்ட்டு இந்த பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, முதல் பொது தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1951 அக்டோபர் 25 ஆரம்பித்து 1952 பிப்ரவரி 21, கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இந்த தேர்தலை நடத்தியிருக்காங்க. அப்போ நடத்தும்போது இதில் எத்தனை கட்சிகள் போட்டிட்டுச்சு அப்படின்னா ஒரு 54 கட்சிகள் போட்டிகிட்ருக்காங்க. அப்போ நடந்த தேர்தலில் 67.6% வாக்கு பதிவாயிருக்கு. 67.6% வாக்குகள் பதிவாயிருக்கு. இதில் எத்தனை எம்பி தொகுதி அப்படின்னா 489 எம்பி தொகுதிகள் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் இடம்பெற்றிருக்கு. இதில் காங்கிரஸ் 364 தொகுதியிலையும், கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 16 தொகுதியிலையும் வின் பண்ணியிருக்காங்க. அப்போது 26 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலானது நடைபெற்றிருக்கு. முதல் பொது தேர்தலுக்கு அப்புறம் எத்தனை கட்சியை தேசிய கட்சியாக அங்கீகரிச்சிருக்காங்கன்னா ஒரு 4 கட்சியை தேசிய கட்சியாக அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம தேசிய கட்சினா அதுக்கான தகுதிகள் என்ன, மாநில கட்சி ஆகணும்னா அதுக்கான தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். அரசியல் கட்சியை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று தேசிய கட்சி, இன்னொன்று மாநில கட்சி. தேசிய கட்சிக்கான விதிமுறைகள் என்னென்ன தகுதியெல்லாம் பெற்றால் ஒரு கட்சியை தேசிய கட்சியாக அங்கீகரிப்பாங்க அப்படின்னா ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னாலே அது தேசிய கட்சியாக அறிவிக்கப்படும். ஒன்று என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்தில் 4க்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்ற தேர்தலில் செல்ல தகுந்த ஒரு 6% வாக்கு வாங்கினாக்கா அது ஒரு தேசிய கட்சியாக அறிவிக்கப்படும். 4க்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்ற தேர்தலில் செல்ல தகுந்த 6% வாக்கு. அப்படி இல்லைனா 1 அல்லது பல மாநிலங்களில் 4 மக்களவை உறுப்பினர்களை 4 எம்பியை பெற்றிருக்க வேண்டும். அதுவும் இல்லைனா மக்களவை தேர்தலில் 4 மாநிலங்களில் 2% உறுப்பினர்களை பெற்றிருந்தால் தேசிய கட்சியாக அறிவிக்கப்படும். அதுவும் இல்லை அப்படின்னா 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக இருந்துச்சு அப்படின்னா அது தேசிய கட்சியாக அறிவிக்கப்படும். ஒரு 4 மாநிலங்களில் அந்த கட்சி மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றிருந்தாலே அது ஒரு தேசிய கட்சி தான். இதில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை அது ஃபுல்ஃபில் பண்ணாலே போதும், தேசிய கட்சியாக அறிவிச்சிருவாங்க. இது வரைக்கும் ஒரு 2023 கணக்கின்படி ஒரு 6 கட்சியை தேசிய கட்சியாக அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா பிஜேபியோட சின்னம் தெரியும், தாமரை. நெக்ஸ்ட்டு காங்கிரஸோடது தெரியும், கை. இந்திய கம்யூனிஸ்ட் அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதனுடைய சின்னம் கதிரருவாள் அல்லது நட்சத்திரம். பகுஜன் சமாஜ் கட்சி, அதனுடைய சின்னம் யானை. தேசிய மக்கள் கட்சி புத்தகம். ஆம் ஆத்மி கட்சி துடைப்பம். ஸோ இதெல்லாம் தேசிய கட்சியாக 2023 அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்படி தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா கடைசி வரையும் அது தேசிய கட்சியாகவே இருக்குமானா அப்படியும் இல்லை. இந்த கண்டிஷன்ஸை ஃபில் பண்ணால் தேசிய கட்சி, அதை ஃபில் பண்ண தவறுது அப்படின்னா அதை தேசிய கட்சிக்கான அங்கீகாரத்திலிருந்தும் நீக்கிறாங்க. அதே மாதிரி 3 கட்சியை தேசிய அங்கீகாரம் கொடுத்து அதுக்கப்புறம் அது அங்கீகாரத்தை ரத்தும் செஞ்சுருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம். 2023 ஏப்ரல் 10 ஒரு 3 கட்சிக்கான தேசிய கட்சி அங்கீகாரத்தை ரத்து செஞ்சுருக்காங்க. அது எந்தெந்த கட்சி அப்படின்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதனோட சின்னம் கதிரருவாள். தேசியவாத காங்கிரஸ், அதனோட சின்னம் கடிகாரம். அந்த கடிகாரத்தில் டைம் பார்த்திங்கன்னா 10:10ன்னு காட்டுமா. ஸோ இதை கூட ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. தேசியவாத காங்கிரஸ், அதுக்கப்புறம் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், அதனோட சின்னம் பூக்கள் மற்றும் புற்கள். இப்போ இந்த 3 கட்சியோட தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் 2023 ஏப்ரல் 10 ரத்து செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மாநில கட்சிக்கான விதிமுறைகள். என்னென்ன தகுதியை பெற்றிருந்தால் ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிப்பாங்க அப்படின்னா, 6% வாக்குகளை பெற்று 2 தொகுதியிலையாவது வெற்றி பெற்றிருந்தால் அது ஒரு மாநில கட்சியாக அறிவிக்கப்படும். அடுத்தது மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தலில் ஓவராலாக 8% வாக்கு பெற்றாலே மாநில கட்சியாக அறிவிப்பாங்க. மக்களவை தேர்தலில் 6% வாக்கு அப்படி இல்லாட்டி ஒரு மக்களவை தொகுதி வெற்றி பெற்றிருந்தாலும் அது மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படும். சட்டமன்ற தேர்தலில் 3% வாக்கு பெற்று 3 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் மாநில கட்சியாக அறிவிக்கப்படும். அப்படி இல்லாட்டி 25 இடங்களுக்கு 1 இடம் வீதம் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றால் அந்த கட்சி மாநில கட்சியாக அறிவிக்கப்படும். இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே அந்த கட்சி மாநில கட்சியாக அறிவிக்கப்படும். இது வரைக்கும் எந்தெந்த கட்சி மாநில கட்சியாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான். அதிமுக, திமுக, விசிக, நாம் தமிழர் கட்சி, இது எல்லாமே மாநில கட்சியாக அங்கீகரிச்சிருக்காங்க.
ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு டிவிகேவும் கண்டிப்பாக இடம்பெறும். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்ததுக்கப்புறம் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேசிய மற்றும் மாநில கட்சிக்கான அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இருக்குல்ல, அது வந்து மாறாது. எத்தனை தடவை போட்டிட்டாலும் அதனோட சின்னம் அதுவாக தான் இருக்கும். அதுவே தேசிய கட்சியோ மாநில கட்சியோ இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் அவங்க என்ன சின்னம் ஒதுக்குறாங்களோ அந்த சின்னத்தில் தான் அந்த கட்சி வந்து போட்டியிடணும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு சின்னத்துலையும் நின்று அவங்க வின் பண்ணணும். அதே தேசிய கட்சியாவோ மாநில கட்சியோ அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சின்னம் பெர்மனண்ட்டாக கடைசி வரையும் அதே தான், மாறவே மாறாது. இந்த தேசிய கட்சி மாநில கட்சிக்கான விதிமுறை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும், புரிகிற மாதிரியே இருக்கும், படிக்கும்போது புரிகிற மாதிரியே இருக்கும், ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்பப்போ ரீகால் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழியே இல்லை, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதை அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா கட்சி முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை கட்சிகள் இருக்குது அப்படின்னா 3 கட்சியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு கட்சி, இன்னொன்று வந்து இரு கட்சி, இன்னொன்று வந்து பல கட்சி. நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஒரு கட்சி என்ன அப்படின்னா என்னென்னாக்கா ஒரே ஒரு கட்சி தான் அங்கே இருக்கும், அவ்வளோதான். அந்த கட்சி தான் எப்போவுமே ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்தெந்த நாட்டிலலாம் ஒரு கட்சி முறை இருக்குன்னா சீனா, கியூபா, ரஷ்யா, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி முறை தான் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா 2 கட்சி, இரு கட்சி முறை. 2 கட்சி தான், 2 பேருக்கு தான், 2 கட்சி தான் அங்கே இருக்குமே. என்னென்னா ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கிலாந்து. அமெரிக்காவில் அந்த 2 கட்சி என்னென்னா குடியரசு கட்சி, இன்னொன்று வந்து ஜனநாயக கட்சி. இந்த 2 கட்சி தான் அங்கே மாற்றி மாற்றி வரும். இங்கிலாந்தில் அந்த 2 கட்சி என்னென்னா தொழிலாளர் கட்சி, இன்னொன்று வந்து பழமைவாத கட்சி. ஸோ இது 2 தான் அங்கே மாற்றி மாற்றி போட்டியிடும். நம்ம பல கட்சி முறை இந்தியாலாம், இங்கே வந்து பல கட்சிகள் போட்டியிடுது, பல கட்சிகள் நிற்குது. ஸோ பல கட்சி முறைக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் எந்தெந்த நாடுனா இந்தியா, இலங்கை, இத்தாலி, ஃப்ரான்ஸ், இதெல்லாம் வந்து பல கட்சிக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ இதை தான் இப்போ கொண்டு வரதுக்காக மத்திய அரசு முயற்சி செஞ்சிட்ருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை. ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் என்னென்னா நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கணும். அடுத்த 100 நாளுக்குள்ளே என்ன நடக்கணும்னா உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும். ஸோ இதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான நோக்கம். இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டுட்ருக்காங்க. இதில் எந்தெந்த விதியெல்லாம் திருத்தம் மேற்கொண்டு இதை கொண்டு வரலாம் அப்படின்னா விதி 83, 85, 172, 174, விதி 356, இந்த விதியிலெல்லாம் திருத்தம் மேற்கொண்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத கொண்டு வராங்க. இதை ஃபஸ்ட்டு 2024 டிசம்பர் 17 மத்திய சட்டத்துறை அமைச்சர், அப்போதைக்கு யார் அப்படின்னா அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படிங்கிறவர் 129 சட்ட திருத்தமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத தாக்கல் செய்கிறாரு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எந்த விதியின் கீழே கொண்டு வராங்க அப்படின்னா விதி 74, பிரதமர் படிச்சிருப்போம் விதி 74. ஸோ அந்த விதி 74க்கு கீழே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத முன்மொழிகிறாங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்துலேயும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கணும். அடுத்த 100 நாளுக்குள்ளே உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும். இதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தலோட நோக்கமே. இந்த சட்ட திருத்தத்தை 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவோட தலைவர் யாருன்னா ராம்நாத் கோவிந்த். அவர் வந்து 90 நாளில் அதுக்கான அறிக்கையை சமர்ப்பிக்கப்படுது. ஸோ இதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான தகவல்கள். மொத்தமாகவே தேர்தலை பற்றி இந்த 2 பார்ட்டில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 2, குரூப் 1க்கே தேவையான டேட்டா வந்து இதில் ஃபுல்லாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.